இறைவனை அடைவதற்கான ஒரு கடைசி படிதான் மனிதனாய் பிறப்பது. இல்லைன்னா நம்ம ஒரு நாயாவோ ஒரு குதிரையாவோ பிறந்திருப்போம். மனிதனா பிறந்திருந்தா அடுத்த ஸ்டேஜ் இறைவன் அடையணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த இறைவன் அடையிறதுக்கு எவ்வளவுலாம் தள்ளி போயிட்டே இருக்கணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் உலகம் என்ற மாயில சிக்கி சிக்கி அதை அனுபவிச்சிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா மொபைல் போன்ஸ் வந்துருச்சு, நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்மளும் தெரியாம தான் இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் மூழ்கி இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு இந்த மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்லாம் இல்லை. நம்ம டெய்லி வந்து நம்ம எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் பார்த்துருக்கோம்னு பார்த்துட்டு 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் பார்த்துருப்போம். அதை குறைச்சி ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணலாம். பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்காக தானே பண்றோம், நம்ம முன்னேறதுக்காக தான். இது வேற யாருக்காகவும் கிடையாது. நம்ம வந்து பக்தியோட மார்க்கத்துல பெரிய நிலை வந்து தவம் தியானம் பண்றதுதான். இறைவனை வந்து பூஜை மந்திரங்கள்லாம் பண்றதுலாம் அதை விட 1 கோடி பலன்கள் இதுல இருக்கு.